Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF. விசிக சார்பில் மதச்சார்பின்மையை காப்போம் என்கிற மைய கருத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தலைமையில் பேரணி துவங்கி நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கள தகவல்களை செய்தியாளர் தினேஷ் விவரிக்க கேட்போம். தினேஷ், திருச்சியில் விசிகாவுடைய மாபெரும் பேரணி நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கள நிலவரம் என்ன? வணக்கம். அதாவது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மத சார்பின்மை காப்போம் என்ற மைய கருத்தில் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் மாபெரும் பேரணியானது இன்றைய தினம் நடைபெறுவதற்காக திட்டமிட்டப்பட்டது. அதன்படி இந்த பேரணியானது சற்று முன்பாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பேரணியானது டிவிஎஸ் டோல்கேட் அருகே இருந்து பகுதியில் இருந்து தொடங்கப்பட்டு கல்லுக்குழி தலைமை தபால் நிலையம் வழியாக வருகை தந்து மாநகராட்சி அலுவலகம்க்கு எதிரே மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் திருமாவளவன் சிறப்புரையாற்ற இருக்கிறார். இந்த பேரணியுடைய முக்கிய நோக்கமே வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்துவதற்காக அனைத்து கட்சி, அதாவது மதசார்பு மற்றும் முற்போக்கு கூட்டணி அனைத்து கட்சியின் சார்பிலும் இந்த பேரணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பேரணியில் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதியில் ஏராளமான விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்து இந்த பேரணியில் கலந்து கொண்டு ஊர்வலமாக வருகை தந்து உள்ளனர். மேலும் இந்த பேரணியில் கலந்து கொள்வதற்காக அவருக்கு நீல நிறை சட்டை அணிந்து வர வேண்டும், கோட் ஷூட் அணிந்து வர வேண்டும் என விடுதலை திருமாவளவன் ஏற்கனவே வலியுறுத்திய நிலையில தொண்டர்கள் அந்த உடை அணிந்தவாறு தற்போது அந்த கைகள் கொடிகளையும் பதாதைகளையும் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பேரணியை முழுவதும் இந்த மாநகரத்தினுடைய மைய பகுதியில் நடைபெறுவதன் காரணமாக போக்குவரத்து மாற்றங்கள் முழுவதுமாக காவல்துறையின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பேரணியானது மாநகராட்சி அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி தினேஷ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF.